எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். என்ன பொரியல்னா பொன்னாங்கண்ணி கீரை தாங்க. அந்த பொன்னாங்கண்ணி கீரை செய்யறதுக்கு நம்ம வடக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சுங்க. கடுகு பொரிஞ்சோன்னா கடலப்பருப்பு வரமிளகா ஆட் பண்ணியாச்சுங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடிப்படியாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வணக்கியாச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி கடுகு கடலப்பருப்பு வெங்காயமெல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் நான் இந்த பொன்னாங்கண்ணி கீரை நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. அது இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு அதையும் ஆட் பண்ணியாச்சுங்க. உப்பு கல்லுப்பும் போட்டுங்க. இந்த கல்லுப்பு போட்டு இந்த மிளகாய் வெங்காயம் கடுகு எண்ணெய் உப்பு கீரை எல்லாம் ஒரே மாதிரி வணங்குற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் எல்லாத்துக்கும் காரம் இந்த உப்பு நல்லா பிடிக்குங்க. பிடிச்சாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கீரை. இந்த கீரை எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற காட்டில் தாங்க அந்த பொன்னாங்கண்ணி கீரை பொரிச்சிட்டு வந்து நல்லா கழுவி நல்லா சுத்தம் பண்ணி நல்லா கழுவி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுங்க. இந்த கீரை ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. நான்வெஜ் விட இது ரொம்ப எடுத்துக்குங்க. இந்த மாதிரி கீரையை வாரத்தில் ஒரு தடவை 2 தடவை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இந்த கீரை பொன்னாங்கண்ணி கீரை நான்வெஜ் விட ரொம்ப நல்லா இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்துங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு இந்த மாதிரி கீரை சாப்பிடுங்க. உடம்புக்கு நல்லது. நான் சொல்கிறதுக்கு வீடியோக்கு வேண்டி சொல்லிங்க. நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் அந்த மாதிரிலாம் இல்லைங்க. நல்லா இருக்குது. உண்மையாகவே அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. அப்புறம் நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள். பார்த்தா தான் நம்ம என்ன இருக்கோ அதுதாங்க நான் போடுறேன். நான் உங்களை ஏமாத்துறதுக்கு வேண்டி அது இதனால செய்கிறது இல்லைங்க. நான் வீட்டில் என்ன செய்கிறது நார்மலாக அதை நான் போடுறேன். அது ஹெல்த்தியாக தான் இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். இந்த மாதிரி கீரை வணக்கணுங்க கடைசியில் பச்சையாகவே இருக்குது பாருங்கள். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றினா கொஞ்சம் கீரை வெந்துக்குங்க. குழந்தைகளாம் சாப்பிட்றதுக்கு அதுதான் நல்லதுங்க. இப்போது கீரை வெந்தோடனே வருங்க தேங்காய் போட்டு நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டுருங்க உடனே. அப்போ தான் தேங்காய் ஒரு இதாக இருக்குங்க. குழந்தைகளுக்கு இது போட்டு கொடுங்க சாப்பிட்றதுக்கு. ஸ்கூலுக்கு சாப்பிடும் குழந்தைங்க சாப்பாடு கூட கீரை கூட கொஞ்சம் சாப்பாடு போட்டு நல்லா பரட்டி டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுங்க. கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த கீரை ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா பாருங்கள், பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள்.